டோட்டலாக அவர்கிட்ட சரண்டர் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாவின் vlog watch. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த நாள் வந்துடுது. எங்கே போகிறோன்னா அங்கே திருச்செந்தூருக்கு தான் போகிறோம். அந்த முருகர் தான் எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் தான் எல்லாம் டோட்டலாக அவர்கிட்ட சரண்டர் பண்ணியாச்சு. ஸோ அவரே கூட்டின்னு போயிட்டு அவரே திரும்பி கூட்டின்னு வந்துடுவார். திருச்செந்தூர் கிளம்பலாம், போகலாமா? இப்போ நாங்கள் ஆட்டோவில் ஏறி பஸ் ஸ்டாப் போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டுருக்கோம். இது வந்து டிஏடி ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போகிறோம். இந்த பஸ்ஸு வந்து பர்த்தோடு இருக்கும். ஸோ அதில் படுத்துன்னு போனோன்னா இப்போ 8 மணிக்கு பஸ்ஸு, மார்னிங் 8 o'clock போய் ரீச் ஆகும் திருச்செந்தூரில். ஸோ நம்ம பஸ் ஏறிட்டு பார்க்கலாம். ஸோ எங்கள் பஸ் வந்தாச்சு, நாங்கள் இப்போ போர்ட் பண்ண போகிறோம். வந்து பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்து செட்டில் ஆகிட்டோம். ஸ்லீப்பர் பஸ் தான். இங்கே பாருங்கள், பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டிவி இருக்குது, ஸ்பீக்கர், ஃபேன் இருக்குது. இங்கே 2 ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஃபேனு, டிவி, ஸ்பீக்கர். நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். வந்த உடனே டிவி ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்த பிளாங்கெட்டு, ஒரு பில்லோ இருக்குது, அவ்வளோதான். இது ஏசி பஸ் தான். என்னால் நம்பவே முடியல திருச்செந்தூர் போகிறோன்னு. எல்லாம் நம்ம முருகர் தான் பார்த்துக்கணும். அவர்கிட்ட சரண்டர் பண்ணியாச்சு. அங்கே கிளம்புறோம். எங்களுக்கு பின்னாடி பாகத்தில் வந்து இவரும் சின்ன பொண்ணு. இது பார்த்தீங்கன்னா அக்கா வந்து டின்னருக்கு வந்து இட்லி, பொடி இட்லி ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ பாக்ஸில் போட்டு அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ இதுதான் நாங்கள் வந்து டின்னருக்கு சாப்பிட போகிறோம். ஏற்கனவே நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டேன். செம்மையாக இருக்கும். பஸ்ஸில் போகும்போது வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இது எவ்வளோ பெட்டர். அதுவும் இல்லாமல் இப்போ கோயிலுக்கு போகிறோம். தேவையில்லாமல் ட்ராவல் டைமில் வெளியில் சாப்பிட்டு எதுக்கு வயிற்றுக்கு எடுத்துக்கணும். அதனால் செம்மையாக இருக்குது இருக்கிற பசிக்கு. குட் மார்னிங். மார்னிங் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் திருச்செந்தூர் ரீச் ஆக போகிறோம். எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி இருக்கு? முருகருக்கு ரொம்ப விசேஷமான சேவலையும் போட்டியும் பார்த்துட்டோம். மயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு சீக்கிரம் பார்த்துருவோம் நம்ம. ஸோ எங்களோட திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் வந்ததுக்கப்புறமே ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் கடகடன் கீழே இறங்கிட்டோம். ஃபாஸ்ட்டாக இப்போ நேராக ரூமுக்கு தான் போகிறோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக நாங்கள் ஸ்டே பண்ண போகிற அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். நாங்கள் தங்க போகிற இடம் வந்து PSM ரெசிடென்சி. நாங்கள் தங்க போகிற அந்த PSM ரெசிடென்சியில் இருக்கோம். ஸோ முதல்ல இப்போ ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு அப்புறம் இப்போ ரூமில் போய் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நாங்கள் எடுத்திருக்க ரூமு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நேராக கடலுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு கடன் ரெடி ஆக போகிறோம். செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போதைக்கு சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றின்னு இருக்கோம். இப்போ நேராக பீச்சுக்கு போயிட்டு குளிச்சுட்டு, நாழிக்கிணறுக்கு போய் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம கோயில் பக்கம் போகிறோம். சரியா? அதுக்காக தான் சும்மா எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்தோம். ஸோ போய் இப்போ தண்ணியிலலாம் நனையணும். மோஸ்ட்லி என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு மீதியெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா? செம்ம ஜாலியாக இருக்கும். இதான் நாங்கள் தங்கியிருக்கிற லாட்ஜோட ஏரியா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 minutes ஆகுமா நடந்து போனால் பீச்சுக்கு போகிறதுக்கு. நாங்கள் வந்து இப்போது டைம் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கோம் இல்லையா, பஸ்ஸு லேட் ஆகிடுது. அதனால் நாங்கள் இப்போ ஆட்டோலேயே தான் போகிறோம். ஆட்டோலேயே போய்ட்டு திருப்பி ஆட்டோலேயே வந்துட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கு மெயின் நம்ம முருகரை பார்க்குறது தான் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரலான்னு டிசைட் பண்ணிட்டோம்.
நாங்கள் சும்மா ஒரே ஒரு பேக் பேக்கில் எங்களோட எமர்ஜென்சிக்காக ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து 2 டவல் சும்மா எமர்ஜென்சிக்கு, அப்புறம் பர்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். அங்கே போயிட்டு அப்படியே மாற்றி மாற்றி ஒருத்தர் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. நல்லா பிஸியாகவே இருக்குது ஊர். என்ன சும்மாவா? அந்த வைபே அட்டகாசமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்களும் ஒரு வழியாக வந்து பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நடந்து போயின்னு இருக்கோம். என்னால் நம்பவே முடியல, செம்ம ஹாப்பியாக இருந்தது. நீண்ட நாள் தவம்னே சொல்லலாம் எனக்கு திருச்செந்தூர் வருது. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் எனக்கு என்ன காத்திருந்ததுன்னா, அன்றைக்கி ஆடி கிருத்திகையா, அது கூட எனக்கு தெரியல. அங்கே போய் தான் தெரிஞ்சுது. எனக்கு செம்ம ஹாப்பியாக போச்சு. முதல்ல இவர் பேக் வச்சுருந்தாரு. நாங்கள் 3 பேரும் போய் ஃபஸ்ட்டு பீச்சில் குளிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் பேக் வச்சுருந்தேன், அப்புறம் அவர் மாற்றிருந்தார். நல்ல க்ரௌடு இருந்ததுங்க. எனக்கு வந்து இந்த நார்மலாக பீச்சுக்கு போகிற ஃபீல் இல்லாமல் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிடச்சிது. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலங்க. அது நான் பேசுறது உங்களுக்கு கேட்குறதான்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் முடிச்சுட்டு நாழிக்கிணறுக்கு வந்து நிறைய க்யூ நிற்கிறது. எவ்வளோ பெரிய க்யூன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. பார்த்தால இந்த டைமில் கண்டிப்பாக இவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டட் தான். ஸோ உங்களுக்கு அப்படியே நான் க்யூ காமிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் நிற்கிறோம் இல்லையா, இந்த டைரக்ஷனில் போய் அப்படியே ரைட்டில் திரும்பி நேராக போய் மறுபடியும் ஒரு லைன் திரும்பி போனால் நாழிக்கிணறு வரும். ஸோ அவ்வளோ பெரிய லைன் நிற்கிறது. ஸோ இது எக்ஸ்பெக்டட் க்யூ தான், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லைனில் வெயிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ண நான் தயார். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களில் எத்தனை பேர் வந்து திருச்செந்தூர் வந்திருக்கீங்க, பீச்சில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுல இந்த மாதிரி லைனில் நின்றுருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எத்தனையோ பீச் போயிருக்கேன், ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் பீச்சில் அப்படி ஒரு வைப்ரேஷன் எனக்கு சொல்ல தெரியல. கண்ணின் தண்ணி தான் வந்தது எனக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாழிக்கிணறில் குளிச்சுட்டு பாட்டில் கொண்டு போய் அதை ஃபில் பண்ணினாங்க. நாங்களும் அதே தான் பண்ணோம். ஸோ நாழிக்கிணறில் குளிச்சாச்சு. இப்போ நாங்கள் நேராக ரூமுக்கு தான் போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, டைம் ஆச்சுன்னா அங்கே கடகடன் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு முருகரை பார்க்க கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு வழியாக எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் கோவில் கிளம்ப போகிறோம். சித்தர்கள் சமாதிக்கும் போகிறோம். ஸோ அங்கே போய் நம்மளுக்கு அப்படியே ஒன்றா காமிக்கிறோம். நாங்கள் ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் நாங்கள் அந்த கடற்கரைக்கிட்டே வந்துட்டோம், பீச்சுக்கிட்ட. ஸோ இங்கேருந்து நேராக போய் லெஃப்ட் திரும்பினா மூவர் சமாதி வரும், அதான் சித்தர்கள் சமாதின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே தான் நாங்கள் போயின்ட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஸோ பீச் வழியாக நேராக போனோன்னா இதுக்குள்ளே போயிட்டு லெஃப்டில் போகணுன்றாங்க, வழி சரியாக தெரில. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது தான் மூவர் சமாதி இடம். இப்போ இதுக்குள்ளே போனால் அந்த 3 சித்தர்களோட சமாதி இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கே நாங்கள் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதாங்க உங்களுக்கு நான் காமிச்சேன்ல அந்த சமாதி, இதோட என்ட்ரன்ஸ் இதுதான். அவ்வளோதான், அப்படியே பின்னாடி பீச் வியூ. இப்போ நாங்கள் அப்படியே கடல் வழியாகவே நடந்து கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் ஏகப்பட்ட மயில்களை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் பசங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஏன்னா வந்து மயிலெல்லாம் அவன் நேரில் பார்த்ததே கிடையாது யூஎஸில். நம்ம முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும், மயில் வந்து முருகனுக்கு சமமாக நம்ம பார்ப்போம். நான் வந்து 20 பேருக்கு வேல் தானம் பண்ணுறதா வேண்டினேன். ஸோ அதை நாங்கள் வந்து அப்பப்போ முருகரையே எனக்கு காமிச்சு கொடுக்க சொல்லி, நீயே கொடு, யாருக்கு உனக்கு கொடுக்கணும்னு தோன்றதோ எனக்கு கொடுக்க வைன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் போதெல்லாம் நாங்கள் வந்து பசங்களை விட்டு கொடுக்க விட்டுருந்தேன். கும்பாபிஷேகமாகி 45 நாளுக்குள்ளே இது. உள்ள தரிசனத்துக்கு போகிறேன். தரிசனத்துக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே வந்து ஃபோன் எடுத்துன்னு போக முடியாது, அதனால் நான் வந்து பிரகாரத்தில் நின்றுட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். சரியா, இதுதான் பிரகாரம் வியூ. ஸோ நாங்கள் நல்லபடியாக வந்து முருகர் அருளால் போய் தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours ஆச்சு க்யூவில். ஓகே,
முருகர் தரிசனம் பண்ணுறதுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வெயிட் பண்ணலாம். தெரில, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. செம்ம வெயில். நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மணி ஐயர் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து வெஜிடேரியன் தான், ஆப்வியஸ்லி மணி ஐயர் ஹோட்டல். ஸோ நான் இங்கே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா முருகர் எனக்கு அவ்வளோ அழகாக தரிசனம் கொடுத்தார். எங்களுக்கு என்னால் மறக்கவே முடியாது என் லைஃப்பில். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது உள்ளுக்குள்ளே. என் பொண்ணு அழவே அழுதுட்டா. அந்த சன்னதியில் நின்று தரிசனம் பண்ணும்போது கண்லேருந்து தானாக தண்ணி அப்படி கொட்டியிருக்கு. சாப்பிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ மயில் பாருங்கள். கும்பாபிஷேகம் முடிஞ்சு 45 நாளுக்குள்ளே, அதுவும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகர் எங்களை வர வச்சு தரிசனம் கொடுத்துருக்காருன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேங்கிறத என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல. வெரி 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 ஹாப்பி. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்களும் திருச்செந்தூர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த முருகர்கிட்டயே சரண்டர் பண்ணிவிடுங்க. என்னை நீ கூட்டின்னு போ, ஒன்று நான் தரிசனம் பண்ணணும்னு விட்டுருங்க. அவரே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி உங்களை கூட்டின்னு போயிட்டு தரிசனம் பண்ண வைப்பார். நானும் என்னோடய வேண்டுதல் படி 20 வேல் தானம் பண்ணிட்டேன். அதுவும் எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எனக்கு என்னமோ இந்த கடல் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. என்னால் அங்கேருந்து விட்டு வரவே முடியல. அங்கேயே ரொம்ப நேரம் நான் நின்றுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆடி கிருத்திகைன்னா சும்மா வாங்க, எவ்வளோ கூட்டம் தெரியுமா? எத்தனை பேர் லைனில் நிற்க முடியாமல், அதாவது ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடியாமல் திரும்பி போன வழியும் நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் வந்து ரொம்ப வயசானவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியல. பாருங்கள், இந்த கோவில் பிரகாரம் சுற்றி இந்த சைடில் கடல், இந்த சைடில் அப்படியே வந்து கோவிலோட அந்த கோபுரம், பின்னாடி அந்த மண்டபத்தோட வியூலாம் பாருங்கள். கோபுரம் வியூ எல்லாம் சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சாந்தமாக இருக்குது. இன்னதான் அந்த கடல் அலை சத்தத்தோடு இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது. கோபுரத்தில், மண்டபத்தில், மரத்தில் எங்கே பார்த்தாலும் நம்மளோட மயில் தான். நைட்டு 10 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ்ஸு. ஸோ அது வரைக்கும் வந்து கோவிலில் தான் சுற்றி வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நாங்கள் விட்டு கிளம்பவே மனசு வர மாட்டேங்கிறது. ஒட்டு மொத்தமாக மயில்களை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். டைம் போகிறதே தெரியல. அப்படி இப்படி நைட் ஆகிடுது. ஸோ இந்த மயில் பாருங்கள் அழகாக மேலே நடந்து வந்துட்டு இருந்தது. என் பொண்ணுக்கு கிளம்ப மனசே வரல. அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஒரு கந்த விலாசுன்ற ஒரு கடைக்கு வந்து அங்கே முருகர் ஃபோட்டோ எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, அதுக்கப்புறம் வந்து சில ஆரம்புக விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் நேராக ஹோட்டலுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எங்களோட ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளம்பணும். நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி திருப்பி பழைய யூனிஃபார்ம்கே மாறியாச்சு. என்ன பஸ்ஸுக்கு போட்டு வந்தோமோ அதையே நாங்கள் வாஷ் பண்ணி காய வச்சு அதையே எடுத்து நாங்கள் போட்டுட்டோம். இப்போ நாங்கள் வந்து திருப்பி பஸ்ஸுக்கு போனோம். ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ பை பை திருச்செந்தூர்னு சொல்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, கிளம்பணும் முருகா. செம்ம ஹாப்பியாக கிளம்புறேன் நான் இங்கேருந்து. ஏன்னா அவ்வளோ திருப்தியான முருகரோட தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. எவ்வளோ வருஷமாக நான் வெயிட் பண்ணது இது. இன்ஃபேக்ட் யூஎஸில் திருச்செந்தூர் வரணும், முருகரை தரிசனம் பண்ணணுங்கிறது என்னோடய நீண்ட நாள் ஆசை. அது என் முருகர் வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த சந்தோஷத்தோடு நான் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோ வந்ததும் இங்கேருந்து கிளம்பி பஸ்ஸுக்கு போய் பஸ்ஸு போட் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் வந்து மறுபடியும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ இந்த திருச்செந்தூர் vlog இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் சென்னையில்